அந்த டீமன் வித்தியாசமாக சவுண்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் டேஞ்சரோ ஃபாஸ்ட்டாக போய் எல்லாத்தையும் வெட்டினா அதை விட ஃபாஸ்ட்டாக வந்து டேஞ்சரோ அட்டாக் பண்ணுது. பார்த்தா நெசுக்கோ தான் டேஞ்சரோ காப்பாற்றுறான். நெசுக்கோ அந்த பாக்ஸை விட்டு இறங்கி வந்து அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ண போகிறான். அந்த டீமன்ஸ் நினைக்குது ஒரு டீமன் ஏன் ஒரு மனுஷன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெசுக்கோ அடித்த உடனே அந்த டீமன் தரைக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் நெசுக்கோ நீ அடிக்காத என்கிட்டே வந்துருன்னு சொன்னோடனே அடியிலேருந்து ஒரு டீமன் வருது. அதை அசால்ட்டாக டாஜ் பண்ணிட்டு வரா. நெசுக்கோ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டா. ஒரு டீமனாக இருக்கனால அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அடியிலேருந்து ஒரு டீமன் வந்து டேஞ்சரோ பிடிக்க வந்திருக்கும். அதுக்கப்புறம் நெசுக்கோ எனக்காக அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கலான்னு கேட்டதுக்கு நெசுக்கோ சரின்னு சொல்கிறான். டேஞ்சரோ அந்த அண்டர் வாட்டருக்குள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா தண்ணி மாதிரி தான் இருக்குது. டேஞ்சரோ அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்க சமயத்தில் தான் அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த டீமன்ஸ் கொண்ட பொண்ணுங்களோட ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் டேஞ்சரோ ரொம்ப கோவப்படுறான். அந்த நேரத்தில் ஒரு 2 டீமன்ஸ் டேஞ்சரோ பார்த்துட்டு இதுதான் சான்ஸ், அவனால் மூச்சு விட முடியாது. இந்த நேரத்தில் அவனை போய் அட்டாக் பண்ணலான்னு 2 டீமன்ஸும் வருது. அதுக்கப்புறம் டேஞ்சரோ யோசிச்சுட்ருக்கான், இந்த இடம்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் ட்ரைனிங் எடுத்த இடம், மூச்சு விடுறதுக்கு இதை விட கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சில ப்ரீத்திங் டெக்னிக்ஸ்லாம் தண்ணி கடையில் தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு டேஞ்சரோ அதை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் அதை அட்டாக் பண்ண முடியாது, மிஸ் ஆயிடுது. இந்த நேரத்தில் ஏர்லேயே ஸ்டெடியாக நின்று அவன் கரெக்டாக அது கிட்ட வந்த உடனே இதான் சமயம் ஓப்பனிங் த்ரெட் தெரியுதுன்னு அதை பீஸாக வெட்டிடுவான். அதோட தலையும் சேர்த்து தான் வெட்டியிருப்பான். அதனால அது மறைஞ்சு போகிற சமயத்தில் அதோட ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு பீஸ் மட்டும் விழுவும். அதை எடுத்துகிட்டு போவான். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா நெசுக்கோ அந்த 2 பேர்த்தையும் காப்பாற்றிட்டுருப்பா. நெசுக்கோ அடிக்கிற அடியில் அந்த டீமனுக்கு வாயிலேருந்து ரத்தமே வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த டீமன் ரொம்ப பிளட்டை குடிச்சிருக்கும், அதனால தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த டீமன் யோசிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டுருக்கும் போது நெசுக்கோ அந்த டீமனை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டீமன் ஒரு கட்டத்தில் போய் நெசுக்கோவோட தலையில் கீறுது. அதுக்கப்புறம் அப்படியே அடிக்கலான்னு வரும்போது டேஞ்சரோ மாஸ் என்ட்ரி கொடுத்து அதோட கையை வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அதோட இன்னொரு கையும் வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அது கார்னர் பண்ணி யானி இந்த பொண்ணுங்களாம் கொல்றேன்னு கேட்டதுக்கு பொண்ணுங்க வயசானா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அதனால நான் இப்பயே கொண்டுடுறேன், இதுக்கு என்ன நீ பாராட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அதோட வாயிலேயே வெட்டிடுறான். சரி அதை விடு, மூசான் கிபுட்சுஜியை பார்த்து சொல்லுன்னு சொன்னோடனே அந்த டீமன் ரொம்ப பயப்படுது. அதுக்கப்புறம் அது யோசிச்சு பார்க்குது. மூசான் கிபுட்சுஜி சொன்னதை நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் கேட்காத, சொல்ல மாட்டேன் அந்த டீமன் சொல்லுது. அதுக்கப்புறம் ஏன் அது சொல்ல மாட்டேங்குதுன்னு காட்டுறாங்க. பார்த்தா அந்த மூசான் கிபுட்சுஜி அதை பிடிச்சி நான் உன்னை எப்பயும் பார்த்துட்ருப்பேன், என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவன் மிரட்டி வச்சுருக்கான். அந்த டீமன் கதறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அது கையை ரீஜெனரேட் பண்ணி டேஞ்சரோ அட்டாக் பண்ண வந்தேன். டேஞ்சரோ ஒரே அடி காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த டீமன்கிட்டையும் நெசுக்கோ க்யூர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நெசுக்கோவை பார்த்தா தூங்கிட்டா. அவளோட ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிக்கோ நெசுக்கோ, இப்பயும் உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வழி தெரில, ஆனால் கூடி சீக்கிரம் காப்பாற்றிடுவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்கே அந்த பையன்கிட்ட போகிறான். அந்த பையன் என்னோட லவ்வர் செத்துட்டான் அப்படின்னு அவன் அழுகுறான். அதுக்கப்புறம் கவலைப்படாத, இழப்புகள்லாம் சகஜம்தான், நீ அடுத்த கட்டத்துக்கு போன்னு சொன்னோடனே அவன் கோப்பிட்டு இழப்பை பற்றி உனக்கு என்னடா தெரியும்னு சொன்னோடனே டேஞ்சர் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் போட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே கிளம்புறான். அதுக்கப்புறம் அந்த துண்டை தந்துட்டு போகிறான். பார்த்தா அதில் அவனோட லவ்வரோட அந்த பேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது டேஞ்சரோ ஆல்ரெடி எதையோ இழந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி பேசினதுக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறான். டேஞ்சரோ திரும்பி ஒரு டாட்டா சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனும் அழுந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எனக்காக அந்த பொண்ணை போய் வீட்டில் விட்டுறியா அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியே போயிட்டே இருக்கான். போகிற வழியில் டேஞ்சரோ உன்னால் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, மூசான் கிபுட்சுஜி உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த காக்கா வந்து உட்காந்துட்டு வெஸ்ட்டு டோக்கியோக்கு இப்பயே போகணுன்னு சொன்னோடனே இப்பயே போகணுமா அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக போயாகணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சவுத் டோக்கியோ சாரி காய்ஸ் தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே டேஞ்சரோ பார்த்துட்ருக்கேன், இவ்வளோ பெரிய டவுன் நைட்டு கூட இப்படி க்ளோ ஆகுது, நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. டேஞ்சரோ அப்படியே ஆச்சரியத்துலேயே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ட்ரெயினில் வருது, அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அவன் ஒரு முக்காடை மாதிரி போட்டு போகிறான். பார்த்தா அங்கே 2 லவர்ஸ் இருக்காங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சரோ போயிட்டுருக்கான். அப்படியே அவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு நூடுல்ஸ் கடை இருக்குது. டேஞ்சரோ ரொம்ப பசியோட எனக்கு ஒரு நூடுல்ஸ் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உக்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நெசுக்கோ தூங்கி டேஞ்சரோ மேலே விழுவுறான். அதுக்கப்புறம் இந்தாப்பா நூடுல்ஸ் அவங்க தராங்க. டேஞ்சரோ அது 1 வாய் தான் குடிக்கிறான். டக்குன்னு கீழே போட்டு இந்த ஸ்மெல்
இந்த ஸ்மெல் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு அவன் கட்டான எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த ஸ்மெல் எப்படி இங்கே வந்துச்சுன்னு அவன் ரொம்ப பதற்றத்தோடு இருக்கான். ஏன்னா இந்த ஸ்மெல்லு தான் அந்த நெசுக்கோ டீமனாக மாறும்போது அங்கே இருந்த அந்த வீட்டில் இருந்த அந்த இன்னொரு ஸ்மெல். பார்த்தா மூசான் கிபுட்ஸ் வச்சுருப்பான். டேஞ்சருக்கு வரும் பாருங்க கோவம். ஆனால் ஒரு ஆச்சரியம், அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபும் வந்து நிற்பான். டேஞ்சராவால் ஆச்சரியத்தை தாங்க முடியாது. இவன் ஒரு டீமன், மனுஷங்களா எப்படி இவன் வாழ்கிறான், வாய்ப்புலன்னு டேஞ்சராவால் ஷாக்கே தாங்க முடியாது. மூசான் சொல்லுவான், இவன் யாருன்னே தெரில, நான் வேறு யாரோ நினச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே சாக்கில் ஒருத்தனோட கழுத்துலேயே கீறிடுறான். அவன் டக்குன்னு டீமனாக மாதிரி அவனோட ஒய்ஃபையே கடிக்க வரான். அதுக்கப்புறம் டேஞ்சராவை ஹெல்ப் பண்ணலான்னு போய் முன்னாடி நிற்கிற எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. மூசான் டேஞ்சராவை மறைச்சிட்டு போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ்.